எத்தனையோ தொழில் பண்ணியாச்சுங்க. எந்த தொழிலுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. எதை தொட்டாலும் நஷ்டமாகுது. வேலைக்கு போனாலும் வேலையும் செட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு ஒரு நண்பர் வந்து மெயில் பண்ணி ரொம்ப புலம்பியிருக்காரு. பொதுவாவே 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எந்த நட்சத்திர காலில் இருக்காரோ, அந்த நட்சத்திரம் என்ன ராசியின் நட்சத்திரமா இருக்குன்னு பாருங்க. என்ன கிரகத்தின் நட்சத்திரமா இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அதனுடைய சாராம்சத்தில் வரக்கூடிய தொழில்களை நீங்கள் செய்யலாம். குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, சனி, செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு வந்து நெறைய தொழில்ல வந்து தடங்கலும், பிரச்சனைகளும், சண்டை சச்சரவுகளும், விதண்டாவாதங்களும் இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும். இவர்களுக்கு என்னவான தொழில் ஏற்படுத்த வேண்டும் என்றால், சர்வீஸான ஓரியன்டடான தொழில் செஞ்சா நல்லது நடக்கும். சர்வீஸ்னா என்னன்னா, முதல் போடாம ஏதோ ஒரு விஷயத்துல புரோக்கரேஜ், மீடியேட்டரு, ஒரு இடத்த சொல்றது, வீட்ட சொல்றது, வீட்ட விக்கிறது, வண்டி வாகனம் வாங்கி குடுக்கறது, அதே மாரி தகவல் தொடர்பு, இந்த மாரி இன்ஃபர்மேஷன் இதனால இந்த மூலமா வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும். முதல போட்டு அதில வந்து நஷ்டமாகுது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க இதுலயெல்லாம் போக்கூடாது. இந்த மாரி சுய ஜாதகத்த நீங்கள் தீர்மானமா தீர்க்க ஆராய்ந்து பார்த்த பின்னாடி தான் நீங்க வந்து கை காச போட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கணும். எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிற நம்மளும் ஆரம்பிச்சோம்னா, நிச்சயமா நஷ்டத்தில தான் முடியும். சுய ஜாதகத்தில என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாரி இருக்கு, 8ஆம் அதிபதியுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தான் தொழில் ஒருவருக்கு அமையுங்கிறத